இனிய நாள் உங்கள் அனைவருக்கும். தேவனுடைய ஆலயத்தில் உங்களை சந்திப்பது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த நாளிலே எங்களுடைய தலைப்புக்கு ஏற்ற வேத பகுதி 1 நாளாகமும் 3வது அதிகாரம் 13வது வசனத்து 15வது வசனம் வரைக்கும் நாங்கள் பார்க்க போகிறோம். மீட்பின் சரித்திரத்தின் 6வது புத்தகத்தை அடிப்படையாக கொண்டுதான் இன்றைய நாளிலே கற்றுக்கொள்ளப் போகிறோம். 4ஆம் புத்தகத்தின் வம்ச வழிகளை குறித்துதான பிரதான ஒரு வரைவிலக்கணத்தை இந்த புத்தகம் காண்பிக்கின்றது. 4ஆம் புத்தகம் 3வது அதிகாரத்திலே தாவீதுடைய குமாரனை குறித்து பரம்பரை குறித்து பேசுவது. கிறிஸ்துக்கு முன் 1040 வாழ்ந்த தாவீதிலே அது ஆரம்பிக்கிறது. அது முடிவு பெறுகிறது கிறிஸ்துக்கு முன் செருபாபேல் வரைக்கும் அது கடந்தோடுகிறது. கிறிஸ்துக்கு முன் 430 ஆரம்ப நாட்களில் தான் எஸ்ரா இந்த புத்தகத்தை எழுத ஆரம்பிக்கிறார். இந்த புத்தகத்தில் சமகாலத்திலே இதை காண்பிக்கப்படுகிறது. இஸ்ரவேல் மக்கள் அடிமத்தனத்திலிருந்து அவர்கள் மீண்டும் விடுதலையாகி தங்கள் சொந்த தேசத்துக்கு வரும் பட்சத்தில் அந்த சந்தர்ப்பத்தில் இந்த மக்கள் பெரிய ஒரு வீழ்ச்சி அடைந்தவர்களாக, மிகவும் கஷ்டமான வாழ்க்கை வாழ்ந்தவர்களாக, வேதனை உள்ளவர்களாக அவர்கள் திரும்பி வருகிறார்கள். ஆனால் அவர்கள் பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு அவர்கள் வருகிறார்கள். ஆனால் அந்த எதிர்பார்ப்புகள் நிறைவேறவில்லை. அவர்கள் நினைத்தார்கள், நாங்கள் போகும்போது எங்களுக்கு அங்கே நல்ல வீடுகள் கிடைக்கும் என்று நினைத்தார்கள். நல்ல வீடுகள் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. எல்லாம் அவர் நினைத்தபடி அவர்களுக்கு எதுவுமே நடக்கவில்லை. தேவனுடைய மாளிகை அழிக்கப்பட்டிருந்தது, வீடுகள் அழிக்கப்பட்டிருந்தது. சத்துரு அந்த தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். சத்துருக்கள் அந்த தேசத்திலே பலவான்களாய் இருந்தார்கள். நாங்கள் பார்க்கிறோம், இந்த மக்கள் மனரீதியாய் வீழ்ந்து போயிருந்தார்கள். அப்பொழுது எஸ்ரா அங்கே கூறுகிறார், தாவீதின் பிள்ளைகளாக எப்படி இருக்க வேண்டும். ஆக இன்று நாம் பார்க்க போகிறோம், தாவீதின் பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று. யார் தாவீதுடைய பிள்ளைகள், தாவீதுடைய பரம்பரை யாரெல்லாம் அங்கே பிரபல்யமாக இருக்கிறார்கள் என்பதை குறித்து, அவருடைய முக்கியத்துவங்கள் என்ன, அதற்கூடாக நாங்கள் என்னத்தை கற்றுக்கொள்ளப் போகிறோம் என்று பார்க்க போகின்றோம். முதலாவது, தாவீது கூடாக வருகிறவர்களுக்கு இருக்கிறதான முக்கியத்துவங்கள் என்ன என்பதை குறித்து நாங்கள் பார்க்க போகின்றோம். அவர்களுடைய முக்கியத்துவம், தேவன் அவர்களுக்கு கொடுத்த தாவீதின் உடன்படிக்கை. தேவன் தாவீதுக்கு ஒரு உடன்படிக்கை கொடுத்தார். அதுதான் தாவீதின் உடன்படிக்கை என்று நாங்கள் கூறுகிறோம். நாங்கள் வாசிக்கும் 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 12வது வசனத்தை நாங்கள் வாசிக்கலாம். உன் நாட்கள் நிறைவேறி நீ உன் பிதாக்களோடு நித்திரை பண்ணும் போது நான் உனக்கு பின்பு உன் கற்ப பிறப்பாகிய உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்திலே நிலைப்படுத்துவேன். இது தாவீதுக்கு சொல்லப்படுகிற வார்த்தையா இருக்கிறது. தேவன் தாவீது கூடாக வருகிறவர்கள் அவர் விசேஷித்தவர்களாக இருக்க போகிறார் என்று தேவன் ஒரு வாக்கு கொடுக்கிறார். அவர்கள் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவார்கள் என்று சொல்கிறார். 17வது வசனம் வரைக்கும் தாவீதுடைய உடன்படிக்கையில் இருக்கிறதான முக்கியத்துவத்தின் 5 காரியங்கள் பேசப்படுகிறது. அதை சுருக்கமாய் பார்ப்போம். முதலாவது காரியம், தாவீதில் நிலைத்திருப்பவர்களுக்கு அவர்கள் தேவ ராஜ்ய மாளிகை கட்டுவார்கள். இந்த உடன்படிக்கையின் காரியத்தினுடைய இன்னொரு காரியம், தேவனுடைய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று ஒரு வாஞ்சை தாவீதிடத்தில் காணப்பட்டது. இதை குறித்து தேவன் அதை குறித்து சந்தோஷப்பட்டார். தேவனுக்கென்று ஒரு இடம் தேவை என்று தேவனை சந்தோஷப்படுத்துவதற்கு, அதை கட்டுவதற்கு அவன் வாஞ்சித்தான். ஆனால் தேவன் தாவீதுக்கு எதை கூறினார்? அவன் ஒரு வீரன், அவன் ஒரு யுத்த வீரன் என்றபடினால், அவனுடைய கைகள் இரத்தக்கரைப்பட்டிருக்கிறபடினால் அதை நீ கட்டுவதில்லை, ஆனால் உன்னில் நிலைத்திருப்பவனே அதை கட்டுவான் என்று, உனக்கு பின் வருகிறவனே அதை கட்டுவான் என்று அங்கு ஆண்டவர் கூறுகிறார். ஆகவே வாக்கு தத்தத்தில் தாவீதில் நிலைத்திருக்கிறவர்களுக்கு அங்கே அவருடைய தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார் என்று பார்க்கிறோம். அந்த ராஜ்யமானது சதா காலத்துக்குரிய ராஜ்யம். அப்படி என்றால் அது சாலமோனுடைய காலத்தை சொல்ல முடியாது. என்றால் சாலமோன் மரித்து விட்டான். ஏனென்றால் அவன் ஒரு மனிதன். அந்த சதா காலம் என்கிற காரியத்தின் அர்த்தம் என்னவென்றால், மனிதனை பார்க்கிலும் வேறு விதமான ஒருவரை குறித்து. மூன்றாவது, இந்த வாக்குத்தத்தத்துக்குள் நாம் பார்க்கிற ஒரு காரியம், தேவன் அவனுடைய தகப்பனாகவும் நீ எனக்கு புத்திரனாயிருப்பாய் என்று ஆண்டவர் கூறுகிறார்.
இதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், உன்னில் நிலைத்திருப்பவர்கள், உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தம், அதாவது தாவீதினுடைய புத்திரர்கள் தேவனுடைய புத்திரர்கள். 4வது, தேவனுடைய அன்பின் இரக்கம் தாவீதினுடைய பரம்பரையை விட்டு ஒருபோதும் நீங்காது. அது ஒரு வித்தியாசமான ஆச்சரியமான ஒரு பொருத்தனை அல்லவா? பாருங்கள், இறுதியாக தாவீதினுடைய வாசஸ்தலம் சதா காலங்களும் நிலைத்திருக்கும். தாவீதுக்குள் நிலைத்திருப்பவர்கள், அவருடைய பிள்ளைகள் சதாகாலத்துக்குரியவர்கள். யார் இந்த தாவீதிலே தொடர்ந்து நிலைத்திருப்பது? இது சரீரமா பிரகாரமா நிலைத்திருப்பவர்களால் இந்த இடத்துல பேசப்படுவது, இது உண்மையாக பேசப்படுவது இயேசு கிறிஸ்துவை குறித்துதான் பேசப்படுகிறது. அதுதான் வாக்கு தத்தம். இயேசு கிறிஸ்துதான் உண்மையான மாளிகையை கட்டி எழுப்புகிறார். இயேசு கிறிஸ்துதான் உண்மையான சதாகால ராஜ்யத்தை கட்டி எழுப்புகிறார். ஆகவே தேவனுடைய ராஜ்யம் சதாகாலத்துக்குரியது. இயேசு கிறிஸ்து தேவனுடைய புத்திரராக இருக்கிறார். அப்படி என்றால் இங்கே பேசப்படுவது இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசப்படுகிறது. அதே போல இந்த இடத்துல பேசப்படுகிறது இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களை குறித்து பேசப்படுகிறது. அதாவது உங்களை குறித்து, என்னை குறித்து பேச. கலாத்தியர் புத்தகம் 3வது அதிகாரத்தில் 26வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் அவருடைய பிள்ளைகளாகும்படியான அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. தாவீதுக்குள் நிலைத்திருக்கிறவர்கள் தேவனுடைய புத்திரர்களாக இருக்கிறது போல இயேசு கிறிஸ்து கூடாக அவரை விசுவாசிக்கிறவர்கள் தேவனுடைய புத்திரர்களாக இருக்கிறார்கள். நாங்கள் பார்ப்போம் யார் இந்த இடத்திலே பிரபலியமாக, இந்த வம்சவழிகளிலே பிரபலியமாக வெளிப்படுகிற குணாதிசயங்கள், கதாபாத்திரங்கள் யாருன்னு. இந்த இடத்துல முதலாவதாக இருப்பது தாவீது. அவனுக்கு அநேக மகன்மார்கள் இருந்தார்கள். அவன் எப்ரோனிலே 6 மகன்கள் இருந்தார்கள். எருசலேமிலே 13 மகன்கள் இருந்தார்கள். அவர்கள் எல்லாரையும் குறித்து சொல்லப்படாமல் சாலமோன் ராஜாவை குறித்து மட்டும் இங்கே பேசப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். சாலமோன் ராஜாவுக்கு உடன்படிக்கை கடந்து போகிறது. தாவீதின் உடன்படிக்கை சாலமோனு கூடாக வருகின்றது. அதன் பிறகு நாங்கள் பார்க்கின்றோம் யோசாயா அவன் பிரபலியமான ஒரு கதாபாத்திரமாக இந்த இடத்திலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. யோசாயா கூடாக தாவீதினுடைய உடன்படிக்கை அங்கே வருகிறது. அவனுக்கு 4 மகன்மார்கள் இருக்கிறார்கள். இந்த 4 மகன்மாருடைய பெயர்களை நான் கூறப்போவதில்லை. எங்களுக்கு முக்கியமானது அவர்கள் அல்ல, அவருடைய மருமகனாகிய செக்கனாயா தான் அந்த இடத்துல மிக முக்கியமாய் இருக்கின்றார். அவர் ஏன் முக்கியமானவராய் இருக்கிறார் என்று சொன்னால், அவர் ஒரு சிறைக்காரராய் இருக்கிறார். அதன் பிறகு நாங்கள் பார்க்கிறோம் அவனுடைய 7 மகன்மார்களை குறித்து பேசப்படுகிறது. அது மிக விசேஷமான காரியம். அவனுடைய காலத்திலே அவனுடைய பேரன் செருபாவேலை குறித்து பேசப்படுகிறது. அவன்தான் அங்கே இறுதியாக யுத்தம் செய்கிறான், செருபாவேல். இந்த பேர் பட்டியலிலே விசேஷித்த நபர்கள் யார்? ஓசியா, செக்கனியா, செருபாவேல் என்கிற நபர்கள். இவர்கள் பிரபல்யமாய் காணப்படுகிற கதாபாத்திரங்களாக இருக்கின்றார்கள். ஏன் இவர்கள் மிக முக்கியமானவர்களாய் இருக்கிறார்கள் மற்றவர்களை விட? ஏன் இவர்கள் முக்கியமானவர்கள்? நாங்கள் ஒவ்வொன்றாக நாங்கள் பார்க்கலாம். முதலாவது நாங்கள் பார்ப்போம் ஓசியாவை குறித்து நாங்கள் பார்ப்போம். ஓசியாவை குறித்து அவன் ஏன் முக்கியப்படுகிறான்? அவன் தாவீதினுடைய பின்பற்றிய ஒரு காணப்படுகிறான். ஆக இந்த யோசியாவை குறித்து 2 ராஜாக்கள் 22வது அதிகாரம் 2வது வசனத்தில், அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து தன் தகப்பனாகிய தாவீதின் வழிகள் எல்லாம் வலது இடதுபுறம் விலகாமல் நடந்தான். உண்மையாகவே தாவீது செய்த எல்லா நன்மைகளையும் அவனும் செய்தான். ஆகவேதான் இந்த பரம்பரையிலே அவனை குறித்து விசேஷித்த கவனம் செலுத்தப்படுகின்றது. வட ராஜ்யத்திலே இறுதி நல்ல ராஜாவாக இந்த யோசியா காணப்படுகிறான். பாபிலோனிய சிறையிருப்புக்கு போவதற்கு முன்பதாக மக்களுக்குள் தேவனுடைய வார்த்தையை பிரதித்துவப்படுத்தியவர் இவர்தான். ஆகவே இந்த ஓசியா மறுசீரமைக்கிற காரியத்திலே வார்த்தையை மையமாக கொண்டுதான் அதை செய்தபடியினால் மக்கள் தேவனுடைய சட்ட புத்தகத்தை மறந்தார்கள். அவர்கள் தேவனுடைய வார்த்தையை மறந்தார்கள்.
ஆசாரிகள் மத்தியிலே தான் அங்கே வேத புத்தகம் காணப்பட்டது. ராஜாக்கள் இடத்தில் மட்டுமே அங்கே வேத புத்தகம் காணப்பட்டது. ஆனால் மக்களோ அதை மறந்து போனார்கள். யாரும் அதை கணக்கெடுக்கவில்லை. ஆவிக்குரிய வீழ்ச்சி அங்கே காணப்பட்டது. அதுதான் யோசியாவுடைய காலத்தின் நிலைப்பாடு. அங்கே அவன் தேவனுடைய வார்த்தையை அங்கே வாசிக்கவில்லை. அவர்கள் அதை அறிந்திருக்கவில்லை. அவர்கள் வீழ்ந்திருந்தார்கள். அதுதான் அன்றைய நிலை. யோசியாவின் நாட்களிலே மாளிகையானது சுத்தம் செய்யப்பட்டு பரிசுத்தப்பட வேண்டியதாயிருந்தது. அவன் தேவ மாளிகையை சுத்தம் செய்தான். அங்கே பாருங்கள், சிந்தித்து பாருங்கள், யாரும் ஆலயத்துக்கு வராவிட்டால் ஆலயம் அசுத்தமாகிவிடும். அங்கே குழு யோசியா என்ன செய்தார்? யாரும் அதை சுத்தம் செய்யாத பட்சத்தில் அவன் ஆசாரியர் லேவியரோடு சேர்த்து தேவனுடைய ஆலயத்தை அவன் சுத்தம் செய்கிறதை பார்க்கின்றோம். அந்த நேரத்தில் தான் தேவனுடைய வார்த்தையானது அவனுக்கு கிடைக்கின்றது. அது தேவனுடைய புத்தகம் அங்கே யோசியா இடத்தில் கொண்டு வரப்படுகிறது. அப்பொழுது அந்த வார்த்தையை அங்கே கேட்கும் பொழுது அவனுடைய பிரதித்துவம் எப்படி இருந்தது? 2 நாளாகமும் 34வது அதிகாரம் 18-19. ஆசாரியன் ஆகிய இலக்கியா என் கையில் ஒரு புஸ்தகத்தை கொடுத்தான் என்பதை சம்பிரதியாகிய சாப்பான் ராஜாவுக்கு அறிவித்து ராஜாவுக்கு முன்பாக அதை வாசித்தான். நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை ராஜா கேட்டபோது அவன் தன் வஸ்திரங்களை கிழித்துக்கொண்டு, வஸ்திரத்தை கிழித்துக் கொள்கிறது ஒரு அடையாளமாயிருக்கிறது. அது மிகவும் ஆழமாக, அது இருதய பூர்வமான மனம் திரும்புதலுக்கூடாக வேதனையோடு வருகிற ஒன்றாயிருக்கிறது. ஆகவேதான் அங்கே வஸ்திரத்தை கிழித்துக் கொள்கிற ஒரு அடையாளமாயிருக்கிறது. யோசியா தன்னுடைய வஸ்திரத்தை கிழித்து தேவனுக்கு முன்பதாய் தன்னை தாழ்த்துகிறான். இதுதான் தாவீதுக்குள் நிலைத்திருக்கிற அந்த உண்மையான நிலைப்பாடு. யார் தாவீதுக்குள் நிலைத்திருக்கிறவர்கள்? தேவனுடைய வார்த்தைக்கு பயப்படுகிற நடுங்கிறவர்கள் தான் அங்கே தாவீதில் நிலைத்திருப்பவர்கள். அதை உண்மையாக அதற்கு கீழ்ப்படுகிறவர்கள். பல காரியங்களை அவர்கள் செய்யலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தை வெளிப்படும் பொழுது அவன் அந்த ஒரு இடத்தில் இருந்து தன்னை தாழ்த்தி அதை குறித்து கவனம் செலுத்தி நாங்கள் பார்க்கிறோம். இன்னொரு வார்த்தையை நாங்கள் பார்க்கிறோம். 21வது வசனத்தை நாங்கள் பார்க்கலாம். கண்டெடுக்கப்பட்ட இந்த புஸ்தகத்தினுடைய வார்த்தைகளின் நிமித்தம் நீங்கள் போய் எனக்காகவும் இஸ்ரவேலின் யூதாவிலும் மீதியானவர்களுக்காகவும் கர்த்தரிடத்தில் விசாரியுங்கள். இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற எல்லாவற்றின் படியையும் செய்யும்படிக்கு கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பிதாக்கள் கை கொள்ளாத போனபடி நம்மேல் உண்டான கர்த்தருடைய உக்கிரம் பெரியது என்றான். அவே ராஜ்யம் இறுதியிலே வரப்போகிறது என்பதை அவன் அறிந்திருந்தான். தேவனுடைய கோபம் அங்கே சீக்கிரமா இருக்கிறதை அவன் உணர்ந்தான். அவே நாங்கள் எங்களை தாழ்த்தி தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து நாங்கள் ஒருமித்து ஜெபம் பண்ண வேண்டும், இல்லாவிட்டால் நாங்கள் அழிந்து போய் விடுவோம் என்று அவன் கூறுகிறதை பார்க்கிறோம். இது நடைபெறுவதற்கு காரணம் நம்முடைய பிதாக்கள் தேவனுடைய வார்த்தையை கேளாமல் போனது நிமித்தம். இது தாவீதில் நிலைத்திருப்பவர்களுக்குள் இருக்கிறதான இன்னொரு முக்கியமான குணாதிசயம். கெட்ட காரியங்கள் அழிவுக்குட்படும் பொழுது அது ஏன் நடக்கிறது என்று தாவீதுக்குள் நிலைத்திருப்பவர்கள் சிந்திப்பார்கள். அதுதான் உண்மையான மனம் திரும்புதலின் அடையாளம். நீங்கள் கூறுவீர்கள், நான் எதற்கு நான் மனம் திரும்ப வேண்டும், நான் ஏன் இப்படி இருக்க வேண்டும் என்று நீங்கள் கேள்வி கேட்க கூடியவர்களாக இருக்கிறீர்களா? ஏன் நீங்கள் மற்றவர்களுக்கு குற்றம் கூறுகிறீர்களா? நீங்கள் காலத்தை வீணடித்துக் கொண்டு இருக்கிறீர்களா? யோசியா அங்கே ஏன் இது நடைபெறுகிறது என்று அவன் சிந்தித்தான். எங்களுடைய பிதாக்கள் தேவனுடைய வார்த்தையை கை கொள்ளாமல் போனது நிமித்தம் அவன் அறிந்திருந்தான் தவறு என்ன என்பதை. இப்பொழுது அந்த தவறை சரி செய்ய அவன் முயற்சி செய்கிறான். அவன் தன்னை தாழ்த்தி முழு தேசத்தையும் தேவனுக்காக ஒன்று திரட்டுகிறான். முழு தேசத்தையும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுத்த அங்கே தேவனை நோக்கி ஜெபிக்கின்றான். அங்கே தேசத்தை குறித்து உண்மையான மனம் திரும்புதலுக்குள் வருவதை குறித்து சொல்ல காரியங்கள் சொல்லப்படாவிட்டாலும் நாங்கள் பார்க்கிறோம். யோசியா
அவன் சிறையிருப்புக்கு முன் இருந்த கடைசி ராஜாவா இருந்தான். ஆனால் சிறையிருப்புக்கு முன் ஜனங்களை ஆதாயப்படுத்துகிறான், ஆயத்தம் செய்கிறான். அதற்காக தான் யோசியாவை தேவன் தெரிந்து கொண்டார். மத்தேயு 1:11 நாங்கள் பார்க்கிறோம். மத்தேயு 1:11 பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகும் காலத்தில் யோசியா எகோனியாவையும் அவனுடைய சகோதரரையும் பெற்றான். நான் உங்களுக்கு முன்பு கூறிய பிரகாரம் உண்மையாக யோசியா யொகனியாவுக்கு தகப்பனல்ல, அவனுடைய தாத்தாவார். அதே போல யொகனியாவுக்கு சகோதரன் இருக்கவில்லை, எகோனியா. இந்த இடத்துல பேசப்படுகிறது ஆவிக்குரிய கதை. யோசியா அவருடைய வார்த்தை மறுசீரமைக்கப்படுவது மக்களை அங்கே அங்கே வெளியேற்றுவதற்கு, இல்லாவற்றால் அனுப்பி வைப்பதற்கு வேத வசனத்தை அங்கே அவர் பெற்றுக்கொண்டார். அதை பின்பற்றுவதற்கு மக்களை அங்கே அவர் வழிநடத்துகிறதை பார்க்கிறோம். அதை மக்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றார். அடிமைத்தனத்தில் தேவன் மீது நம்பிக்கை வைப்பதற்கு அந்த மக்களுக்கு அது உதவியாக இருந்தது. அவர்கள் அடிமைத்தனத்தில் அவர்கள் போன பொழுது தேவ மாளிகை அளிக்கப்பட்டது. ஆனால் அவர்களுக்குள் தேவனுடைய வார்த்தை நிலைத்திருந்தது, வேதம். அது அவர்களை விசுவாசத்தில் அவர்களை தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு அது பெரிய ஒரு தாக்கத்தை கொண்டு வந்தது. இவை எல்லாவற்றையும் செய்வதற்கு காரணம் யாரென்றால் யோசியா. தேவன் இவை எல்லாவற்றையும் செய்வதற்கு தேவன் அவனை தெரிந்து கொண்டார். யோசியா இந்த மக்களுடைய ஆவிக்குரிய தகப்பனாக இந்த இடத்துல கிரியை செய்ததை பார்க்கிறோம். அவனுடைய தாக்கம் மக்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. அது அவர்கள் அடிமைத்தனத்தில் இருக்கும் காலத்தில் கூட. அங்கே தானியேல், எசேக்கியேல் போன்ற இந்த தேவதாசர்களுடைய வாழ்க்கைக்கு இந்த யோசியா பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தார். யோசியா தான் இவர்களுக்கு ஒரு ஆவிக்குரிய தகப்பனா இருந்தார். பவுல் கொரிந்திய சபைக்கு இதை பேசும் பொழுது 1 கொரிந்தியர் 4:15 இதே விதமான காரியத்தை பவுல் கூறுகிறார். கிறிஸ்துவுக்குள் 10,000 உபாத்தியர்கள் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லையே. கிறிஸ்து இயேசுக்குள் சுவிசேஷத்தினால் நான் உங்களை பெற்றேன். நாங்கள் பார்க்கிறோம், பவுல் கொரிந்தி சபைக்கு சொல்கிறார், நான் உங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பது கூட நான் உங்களுடைய ஆவிக்குரிய தகப்பனாய் இருக்கிறேன் என்று கூறுகிறார். யோசியா அப்படிப்பட்ட ஒரு கதாபாத்திரமாய் சுபாவம் உள்ளவராய் இருக்கிறார். மக்கள் வெளியேறின பிறகு அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை அவர் ஏற்படுத்தியிருந்தார். பெரிய உபத்திரம் வருவதற்கு முன்பதாக, அந்த சரியான நேரம் வருவதற்கு முன்பதாக யோசியாவை தேவன் ஆயத்தப்படுத்தினார். தேவன் இன்றும் அவ்வாறாக செயல்படுகிறார். பெரிய உபத்திரவங்கள் கடைசி காலத்தில் வரும். நாங்கள் எல்லாரும் அதை குறித்து கற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த காலத்துக்கு முன்பதாக தன்னுடைய ஜனங்களை தேவன் தன்னுடைய வார்த்தையில பலப்படுத்துவதற்கு, அவளை ஆயத்தம் செய்வதற்கு தேவன் கிரியை செய்து கொண்டிருக்கின்றார். நான் விசுவாசிக்கின்றேன், நாங்கள் தேவனுடைய ஆலயத்தில் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நாம் ஆயத்தம் செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட சுபாவம் உள்ளவர்களை நாம் எகோனியாவுக்குள்ளாக நாங்கள் காணலாம். எகோனியா அவன் பிரபலமான கதாபாத்திரமா இல்லாவிட்டாலும் அவர் தவறான சில காரியங்களையும் செய்தார். அதே போல ஒரு நல்ல காரியத்தை செய்தார். எரேமியாவின் வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படிந்து பாபிலோனுக்கு தாழ்த்தும்படி, அங்கே பாபிலோனுக்கு அவர் சிறை கைதியாக அவர் கொண்டு போகப்படுகிறார். ராஜாவாக இருந்தும் அவர் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படுகிறார் அடிமையாக. அங்கே அடிமைத்தனத்தில் அவள் இருக்கும் பொழுது யோயாக்கீம் அங்கே சிறையிலிருந்து அவர் விடுதலையாகிறார். அங்கே இவனுக்கு அங்கே பாபிலோன் ராஜா மற்றவர்களை விட இவனுக்கு இரக்கம் காட்டி இவனுடைய சிங்காசனத்தை உயர்த்தி வைத்தார். யோயாக்கீம் எகோனியாவை விடுதலையாக்கி அவனோடு ஒன்றாக சாப்பிட்டு அவனுக்கு அநேக சலுகைகளை கொடுக்கிறதை பார்க்கிறோம். நீங்கள் பாபிலோனிய சிறையிருப்பில் நீங்கள் இருக்கும்பொழுது உங்களுடைய ராஜா அவர்
ஒன்றாக இருந்து உங்களோடு சேர்ந்து அந்த ராஜா ஒன்றாய் சாப்பிடும்போது, ஒன்றாய் அமர்ந்திருக்கும் போது நீங்கள் நினைப்பீர்கள், நாங்கள் விடுதலையாக போகிறோம், எல்லாம் சரியாகி விட்டது என்று நீங்கள் நினைப்பீர்கள். எங்கே எகோனியா மக்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு கருத்தை கொண்டு வருகிறான். இப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான காரியம் ஏன் எகோனியாவின் வாழ்க்கையில் ஏன் நடந்தது? அவன் சிறை கைதியா இருக்கும் பொழுது அவன் மனம் திரும்பி இருந்தான். அங்கே மீட்பின் சரித்திரத்தில் 5வது புத்தகத்திலே எங்களுக்கு காண்பிக்கப்படுகிற பிரகாரம் அங்கே சிறையில் இருக்கும் பொழுது அவர்கள் மனம் திரும்பி தேவன் அவனுக்கு விடுதலையை கொண்டு வந்தார். தாவீது என்று சொல்லும்போது மனம் திரும்புதலில் பிரபலியமாக திகழ்கிற ஒரு பாத்திரம். ஆகவேதான் தேவன் அவன் மேல் பிரியமாயிருந்தார். மனம் திரும்புதல் தேவ பிள்ளைக்கு இருக்கிறதான ஆயுதமாக உரிமையாக இருக்கிறது. பாவம் எங்களை தேவனிடத்திலிருந்து எங்களை தூரப்படுத்தும். ஆனா மனம் திரும்புதல் பாவத்தை துரத்தி விட்டு மீண்டும் தேவனோடு எங்களை இணைத்து விடும். அது நம்மை இணைக்கக்கூடியதா இருக்கிறது. 3வது காரியம் செருபாவேல். இந்த செருபாயேல் பாபிலோனிலே இவர் பிறந்தவர். பாபிலோனில் பிறந்தவர் என்பதுதான் அர்த்தம். செருபாவேல் அங்கே ஆவிக்குரிய தலைமைத்துவத்தை கொடுத்தவர், இயேசு கிறிஸ்துடைய நிழலோட்டமாக இருந்தவர். அவருடைய பேரின் அர்த்தம் பாபிலோனில் பிறந்த இயேசு கிறிஸ்து கூட நாம் என்னதை கற்றுக்கொள்கிறோம்? அவர் இந்த பூமியிலே எங்களை போல அவர் பிறந்தார். உள்ளார்ந்த ரீதியிலே அவர் பாவம் மற்றவராக இருந்து, ஆனால் வெளி தோட்டத்திலே பாவத்தினுடைய ரூபம் கொண்டவராக இருந்தார். அங்கே அவரை கல்லறு மத்தியிலே அவர் பாவியானவராக குற்றம் சுமத்தப்பட்டவராக நிறுத்தப்பட்டார். செருபாயேல் தன்னுடைய சிறையிருப்பிலிருந்து மக்களை மீண்டும் கொண்டு வரும்பொழுது நோக்கம் என்ன? ஏன் அவர்கள் மீண்டும் வந்தன? ஏன் அவர்களை செருபாவேல் கூட்டிக் கொண்டு வந்தார்? எஸ்ரா 1:3 நாங்கள் பார்க்கும் பொழுது, எஸ்ரா 1:3, அவருடைய ஜனங்கள் எல்லாரிலும் எவன் உங்களுக்குள் இருக்கிறானோ அவனுடைய தேவன் இருப்பாராக. அவன் யூதாவில் உள்ள எருசலேமுக்கு போய் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை கட்டக்கடவான். எருசலேமில் வாசம் பண்ணுகிற தேவனே தேவன். இதான் நோக்கமாயிருந்தது. தேவனுடைய ஆலயத்தை கட்டுவது, அதுதான் பிரதான நோக்கமாயிருந்தது. தேவனுடைய மாளிகை மீண்டும் கட்டி எழுப்பப்படுவது செருபாவேலுடைய பொறுப்பாயிருந்தது. இது தாவீதுக்குள் நிலைத்திருப்பவர்களுக்குள் இருக்கிற சுபாவம். தாவீதுக்குள் அந்த தாகம் வாஞ்சை இருந்தபடியினால் செருபாவேல் இதை செய்கிறார். 1:5 பார்க்கிறோம். அப்பொழுது எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு போகும்படி யூதா பெஞ்சமின் வம்சங்களின் தலைவரும் ஆசாரியரும் லேவியருமின்றி எவர்கள் ஆவியை தேவன் ஏவினாரோ அவர்கள் எல்லாரும் எழும்பினார்கள். பரிசுத்த ஆவியானவர் அவருடைய இருதயத்தை ஏவுகிறதை நாம் பார்க்கின்றோம். அவர்கள்தான் தாவீதுடைய உண்மையான பிள்ளைகளாக நிலைத்திருப்பவர்களாக காணப்படுகிறார்கள். அவர்கள்தான் தேவனுடைய பிள்ளைகள். இறுதியாக மீட்பின் சரித்திரத்தில் நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்னவா இருக்கிறது? இந்த வம்ச வழியிலே 5 விதமான அங்கே சிறையிருப்பின் மக்களுக்கு எழுதப்பட்டதா இருக்கிறது. அவர்கள் சிறையிருப்பிலிருந்து அவர்கள் மீட்கப்பட்டு வந்தாலும் அவருடைய வாழ்க்கை எங்களைப் போல சமமாக இருந்தது. உலகத்திலிருந்து நாங்கள் தேவனிடத்தில் வந்திருக்கிறோம். நாங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம். நாங்கள் ஏற்றுக்கொண்ட பிற்பாடு எல்லாமே நன்றாய் மாறிவிட்டது. நாங்கள் பெரிய பணக்காரராகிவிட்டோமா? நாங்கள் எல்லாமே எங்களுக்கு சரியாகிவிட்டதா? ஆனால் எல்லா நேரத்திலும் எங்களுக்கு அப்படி இல்லை. எங்களுடைய வாழ்க்கையிலே எல்லாம் ஒரே மாதிரி இருப்பது இல்லை. ஏனென்றால் எங்களுக்கு கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் இந்த பாடத்துக்கூடாக அநேக காரியங்கள் இருக்கிறது. ஆகவே தாவீதினுடைய உடன்படிக்கை கூடாக தாவீதுடைய பிள்ளைகள் தேவனுடைய புத்திரர்களாக இருப்பதிலும் தேவன் அவர்களுக்கு பிதாவாய் இருப்பதை குறித்து பேசப்படுகிறது. தேவன் எதை இவர்களுக்கு கூறினார்? நான் அவர்களோடு கூட இருப்பேன், அவர்களை நான் கைவிடுவதும் இல்லை, அவர்கள் தவறு செய்யும் பொழுது நான் அவர்களை கண்டிப்பேன், தண்டிப்பேன்,
அதுதான் தேவனுடைய பிரதானமான காரியம். இதற்குள் அதன் பிரகாரமாகத்தான் எங்களோடும் தேவன் கிரியை செய்கிறார், எங்களோடு இருக்கிறார், எங்களை கைவிடுவதில்லை. ஆனால் நாங்கள் வார்த்தைக்கு விரோதமாய் செயல்படும் பொழுது தேவன் எங்களை தண்டிக்கிறவர். ஆனால் உலகத்தில் இருக்கிற மனுஷர்கள் அப்படி செய்வது இல்லை. நீங்கள் உங்களுடைய பிள்ளைகள் நீங்கள் தவறு செய்வது கண்டிப்பீர்கள். ஆனால் உங்களுடைய நண்பருடைய பக்கத்து வீட்டுடைய பிள்ளைகளை நீங்கள் தண்டிக்க போவதில்லை. ஆனால் தேவனுக்குள் நிலைத்திருக்கிறவர்களை, தாவீதுக்குள் நிலைத்திருக்கிறவர்கள், தாவீதுடைய வம்சத்தில் வருகிற பரம்பரையில் வருகிற ஒவ்வொருவரும், எங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த வாக்குத்தத்தம் பொருத்தமாகிறது. எங்களோடு தேவன் அங்கு பாவத்தோடு ஆண்டவர் ஒருபோதும் அங்கே ஒத்துப்போவதில்லை. ஆனால் தேவன் எங்களுடைய பாவத்தை அதை உதறி இல்லாவிட்டால் அதை பிடுங்கி அதை எடுத்து வீசுகிறார். எங்களை சோதிக்கிறார், எங்களை ஒழுக்கத்துக்கு உட்படுத்துகிறார், எங்களை சரி செய்கிறார். அதுதான் தாவீதுக்குள் நிலைத்திருக்கிறவர்களுக்கு இருக்கிற பொருத்தனை. அது தேவனுடைய கிருபை. அதை குறித்து நாம் கூறக்கூடாது. தேவனுக்கு நாம் தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். 1 கொரிந்தியர் 6 17வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரை, அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறான். வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள். மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்துக்கு புறம்பாய் இருக்கும். வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். இப்படிப்பட்ட சமமான ஒரு உடன்படிக்கை தான் தாவீதுக்கு தேவன் கொடுத்தார். நாங்கள் உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டவர்களுக்கு இது கொடுக்கப்படுகிறது. உலகத்திலிருந்து பிரிந்து இருக்கிறவர்களுக்கு தான் தேவன் இப்படிப்பட்ட வார்த்தையை கொடுக்கிறார். ஆகவே இப்படிப்பட்டவர்கள் தான் தாவீதோடு இருக்க முடியும். வெளிப்படுத்தல் புத்தகத்திலே 18வது அதிகாரத்திலே 4வது வசனத்திலே அங்கே சொல்லப்படுகின்றது. 4வது வசனம், பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். அது, என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள். எனக்கு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாங்கள் இந்த உலகத்திலிருந்து நாம் வெளியே வந்திருக்கிறோமா? இல்லாவிட்டால் உலகத்தில் ஒரு காலையும் ஆவிக்குரிய உலகத்தில் ஒரு காலத்தை வைத்துக் கொண்டிருக்கிறோமா? இல்லாவிட்டால் நாம் ஞாயிற்றுக்கிழமையே உலகத்தை விட்டு வெளியே வந்து திங்கட்கிழமை நாங்கள் உள்ளே போய் விடுகிறோமா? சில நேரத்தில் அப்படி இருப்பது. சில பேர் ஞாயிற்றுக்கிழமை காலையிலே இல்லாவிட்டால் பகல் 2 மணி வரைக்கும் இருந்துட்டு திரும்ப உலகத்துக்குள் போய் விடுகிறோம். அப்படியா? அப்படி தாவீதுக்குள் நிலைத்திருப்பவர்கள் ஆகிய எங்களுக்கு அப்படி இருக்க முடியுமா? உங்களுக்கு முடியுமா? ஆண்டவர் இடத்துல சொல்ல முடியும், ஆண்டவர், எனக்கு உலகம் எனக்கு தேவையில்லை, நான் உம்மோடு கூட இருப்பது மாத்திரமே எனக்கு போதும், நீர் என்னை பாதுகாக்கிறே, எனக்கு அப்படி நடக்க வேண்டும். அப்படி நடக்கிறதா சகோதரர்களே? யாக்கோபு புத்தகத்திலே பார்க்கிறோம். யாக்கோபு 1:18, அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற்பலனாவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜனிப்பித்தார். வார்த்தையிலே நம்மை ஜனிப்பித்திருக்கிறார். 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 14-15, நான் அவனுக்கு பிதாவாய் இருப்பேன், அவன் எனக்கு குமாரனாய் இருப்பான். அவன் அக்கிரமம் செய்தால் நான் அவனை மனுஷருடைய மிலாற்றினாலும் மனுபுத்திரனுடைய அடிகளினாலும் தண்டிப்பேன். உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலினிடத்திலிருந்து என் கிருபையை விலக்கினது போல அவனை விட்டு விலக்க மாட்டேன். நாங்கள் பார்க்கிறோம், ஒழுக்கத்துக்காக தேவனுடைய செயல் அவற்றால் வழியை பார்க்கிறோம், முறையை பார்க்கிறோம். நாங்கள் சிந்திக்க வேண்டும். இது வேதனைக்குரிய காரியம்தான், ஆனால் இதுதான் தேவனுடைய முறை. அந்த அன்பின் நிமித்தமாக தான் அதை செய்கிறார். நாங்கள் பெரிய உபத்திரவங்களுக்கு முகம் கொடுக்க இருக்கின்றோம். இந்த காலத்தில் எங்களுக்கு அதை குறித்து பெரிய ஒரு பயிற்சியை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் உபத்திரம் வரும் பொழுது நாங்கள் அதற்கு முகம் கொடுக்க போகின்றோம். உபாகமும் 6வது அதிகாரம் 6வது வசனத்தில் மன்னிக்கவும், நீதிமொழிகளின் புத்தகம், நீதிமொழிகள் 6வது அதிகாரம் 6வது வசனம் 8வது வசனம் வரைக்கும், சோம்பேறியே, நீ எருமினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். அதற்கு பிறவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும் கோடை காலத்திலே தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்திலே தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும்.
அது என்ன செய்கின்றது? அது குளிர்ச்சி காலத்துக்காக அது தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்கின்றது. இது கிருபையின் காலமாயிருக்கின்றது. இந்த கிருபையின் காலத்தை இது அர்த்தப்படுத்துகிறது. நாங்கள் அப்படிப்பட்ட காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து வந்து எங்களை விடுவிக்கும் மட்டும், 2ஆம் முறை வரும் மட்டும் நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். விசேஷமாக அந்த குளிர்காலம் வருவதற்கு வரப்போகின்றது. குளிர்காலம் வரப்போகின்றது, அதாவது உபத்திரவ காலம் வரப்போகின்றது. ஆகவே எறும்பு அங்கே என்ன செய்கின்றது? அது தனக்கான ஆகாரத்தை சேர்த்து வைக்கிறது. அது சேர்த்து வைத்துக் கொண்டு அது என்ன செய்கிறது? குளிர்காலத்திலே அதற்குரிய உணவுக்கான காரியங்களை பாதுகாப்பா இருப்பதற்கு அது சேர்த்து வைக்கிறது. உணவை பெற்றுக்கொள்வதற்கு தேவனுக்கு முன்பதாய் நீங்கள் நிற்க வேண்டும். அதற்கான பயிற்சி, ஒழுக்கம் தேவனுடைய வார்த்தை கூடாக இந்த காலத்திலே நாங்கள் சார்ந்திருக்க வேண்டும். அப்பொழுது எங்களுக்கு வருகிறதான பெரிய உபத்திரவத்திலிருந்து நாங்கள் முகம் கொடுக்கும் போது அதற்கு முகம் கொடுக்க பலன் கிடைக்கும். ஆகவே இந்த குளிர்ச்சி காலம் வரும் பொழுது நாங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். எறும்பை போல, மற்ற உயிரினங்களைப் போல அல்லாமல் எறும்பை போல ஞானமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆகவேதான் தாவீதுக்குடாக நாங்கள் கற்றுக்கொள்கிற பாடமா இருக்குது. நாங்கள் தாவீதுக்குள் நிலைத்திருக்கிறவர்களாக நாம் இவைகளை கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் இறுதி காலத்திலே ஆயத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதற்காக தான் கிருபையின் காலம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. வருகிறதான உபத்திரவ காலத்துக்கு முகம் கொடுப்பதற்காக நாம் தேவனுக்கு முன்பதாக வந்து தேவனுடைய வார்த்தையிலே போஷிக்கப்பட்டிருக்க வேண்டும். நான் ஜெபிக்கின்றேன், நாங்கள் ஒவ்வொருவரும் தாவீதினுடைய அந்த உண்மையான நிலைப்பாட்டுக்குள் நாம் நிலைத்திருக்க வேண்டும். அதற்கு தேவனுடைய கிருபை நமக்கு கிடைக்க வேண்டும். நாங்கள் ஜெபம் செய்யலாம். அன்பின் பிதாவே, நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம். உம்முடைய அன்புக்காக நன்றி. அதே போல உம்முடைய இரக்கத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்குள் ஒழுக்கமும் ஆண்டவரே ஒழுக்கத்தை கட்டி எழுப்புறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு வருகிற சோதனைகள், எங்களுக்கு வருகிறதான ஒழுங்குபடுத்துவதற்குரிய எல்லா காரியங்களுக்காகவும் இவைகள் எங்களுடைய வாழ்க்கையில எல்லாம் நல்வழிப்படுத்திக் கொள்வதற்கு எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, எங்களை சரியான பாதையிலே எங்களை நடத்துவீராக. ஆண்டவரே, நாங்கள் தவறு செய்யும் பொழுது ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும். அதை மீண்டும் நாங்கள் செய்யாமல் இருப்பதற்கு எனக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, உடனடியான மனம் திரும்புதல் உமக்கு முன்பதாக வந்து எங்களுடைய பாவத்தை அதை முற்றிலும் அதை கலற்றி வீசத்தக்கதாக, உதறி தள்ளத்தக்கதாக எங்களுக்கு கிருபை செய்வீராக. உமக்கு முன்பதாக நிற்க எங்களுக்கு உதவி செய்வீராக. எறும்பிடத்திலே கற்றுக்கொண்டு இறுதி காலத்திலே கடைசி நாட்களிலே ஆயத்தம் உள்ளவர்களாக இருப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே இந்த வார்த்தையை நாங்கள் கேட்டது மற்ற நாளை போல கேட்ட பிரகாரமாக அல்ல. இதனுடைய ஆழத்தை எங்களுடைய உள்ளத்திலே புரிந்து கொண்டு அதற்குள் வாழ்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, நாங்கள் எங்களை உம்முடைய இந்த வார்த்தைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வதற்கும் எங்களுடைய ஊழியம் மாற்றிக்கொள்வதற்கும் ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் கேட்கிறோம். பிதாவே, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். உம்முடைய வெளிப்படுத்தலுக்காகவும் உடைய வார்த்தைக்காகவும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் செய்கிறோம். ஆமேன். உங்கள் அனைவருக்கும் நன்றி.